இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிமிட் ஆஃப் a ஃபங்க்ஷன். ப்ரீவியஸ் லெக்சர் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? கால்குலஸ் ஆரம்பிச்சோம். அதுல ரெண்டு டைப் பார்த்திருக்கோம், ரெண்டு மெத்தட் டெஃபினிஷன் டைப்ஸ் பார்த்திருக்கோம். அத நம்ம லெக்சர் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நெய்பர்ஹுட் ஆஃப் a ஃபங்க்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டெலிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம். நெய்பர்ஹுட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா லிமிட்னா என்ன, x tends to a க்கும் x equal to a க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் அது ஒரு எப்படி நம்ம x ஆக்சிஸ் டைம் சீரிஸ் லிமிட்ல எப்படி நம்ம செட்டை பிலாங் பண்றது எல்லாமே பார்த்திருக்கோம். அதோட கண்டினியூஷனா நமக்கு இன்னைக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா லிமிட் ஆஃப் a ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த டெஃபினிஷன் நோட் பண்ணிக்கோங்க. A real value L is said to be a limit of f of x. ஓகேங்களா? A real value L is said to be a limit of f of x where x tends to 0 for all. ஓகேங்களா? இந்த ரெப்ரசன்டேஷன் பார்த்துக்கோங்க. For all mod of x minus a less than del where del is greater than 0 there exists the single term வந்து there exists epsilon greater than 0 such that mod of f of x minus L is less than epsilon. ஓகேங்களா? ஜஸ்ட் இத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதுக்கான மீனிங்ஸ் வந்து என்னன்னு தெரியாது. ஜஸ்ட் நெக்ஸ்ட் இந்த டயகிராம் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது you will come to understand. சரியா? ஜஸ்ட் இத நோட் பண்ணிக்கோங்க. A real value L is said to be a limit of f of x where x tends to 0 for all mod of x minus a is less than del where del is greater than 0 there exists epsilon greater than 0 such that mod of f of x minus L is less than epsilon. இத நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான டெஃபினிஷன் என்னன்றதை இந்த டயகிராம் வச்சு பார்ப்போம். ஓகேவா? இதுக்கான டெஃபினிஷன் என்னன்றதை இந்த டயகிராம் வச்சு பார்ப்போம். எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம இப்ப ரியல் மீனிங்க்கு போவோம். ஓகேங்களா? லிசன் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம கிராஃப். இது x ஆக்சிஸ், y ஆக்சிஸ். ஓகேவா? இது ஒரு ஃபங்க்ஷன். given that y is equal to f of x னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு வெச்சுப்போம். சரியா? இதுல this is a point where x equal to a நீங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வெச்சுப்போம். சரியா? இன்னொன்னு y ஆக்சிஸ்ல there is a value called L. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. L is nothing but an integer value in the y axis. ஓகேங்களா? அது எதையும் மீன் பண்ணல. L is just a integer value in the y axis. ஓகேவா? அது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல x1 னு ஒரு பாயிண்ட் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல x2 னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ இங்க x1 பாயிண்ட் இங்க மார்க் பண்ணோம் அப்படினா I will mark the function as f of x1. ஓகேங்களா? இந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்ல x1 னு இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ நான் இத வந்து y axisல மார்க் பண்ண அப்படினா f of x2. ஓகேங்களா? f of function of x2 function. சரியா? இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. x1 tends to a அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? லிமிட் ஆஃப் x1 tends to a அப்படினா என்ன மீனிங்? x1 வந்து a வை நோக்கி, அதாவது இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட நோக்கி ரெப்ரசன்ட் பண்ணும் பொழுது சரியா வாட் will happen இங்க பாருங்க. x1 க்கு கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் வந்து f of x1. சரியா? x equal to a க்கு நேரா என்ன இருக்கு? y ஆக்சிஸ்ல ஒரு லைன் நமக்கு என்ன இருக்கு? L வேல்யூ இன்டிஜர் இருக்கு. சரியா? அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து x1 வந்து a வை நோக்கி மூவ் ஆகும் பொழுது சரியா இது என்ன ஆகுது? f of x1 வந்து L ல நோக்கி மூவ் ஆகுது. இது இன்கிரீசிங் ஃபேஷன். சரியா? இப்போ அதே மாதிரி x2 க்கு சொல்லுங்க பாப்போம். x2 வந்து x equal to a வை நோக்கி போகும் பொழுது சரியா இங்க என்ன நடக்குது? f of x2 வந்து இந்த பாயிண்ட்க்கு வரும் பொழுது இங்க நமக்கு என்ன நடக்குது? f of x2 வந்து L க்கு டிக்ரீசிங் மேனர்ல வருது. ஓகேங்களா? in both the cases நல்லா பாருங்க. in both the cases either f1 of x1 goes in a increasing fashion to L or f of x2 goes in a decreasing fashion to L. ஓகேங்களா? அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படினு பார்த்தோம்னா mod of f of x minus L is always less than mod of f of x minus L is always less than epsilon சொல்றாங்க. சரி, இந்த epsilon del அதுக்கு என்ன மீனிங் அப்படினு பாத்துருவோமா? சரி listen. இங்க x1 இருக்கு, இங்க x equal to a இருக்கு, இங்க x2 இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் del is nothing but a small point. ஓகேங்களா? x1 க்கும் a க்கும் betweenல ஒரு small point. அதே மாதிரி இங்க x equal to a க்கும்
x2க்கும் இங்க ஒரு ஸ்மால் பாயிண்ட் ஆஃப் del இருக்கு அப்படினா இப்போ இந்த del வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்க here origin 0 இருக்கு அப்போ இந்த del value is always greater than 0 ஓகேங்களா இதான் கண்டிஷன் del value is always greater than 0 அதே மாதிரி இங்க y axisல there is a small point of reference இந்த L ஓட integer வேல்யூக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் at every instant of time இந்த வேல்யூஸ் வரும் epsilon 1 epsilon 2 அந்த மாதிரி இருக்கும் சரியா இந்த வேல்யூஸும் y axisல always greater than இங்க இருக்கும் பாருங்க epsilon is always greater than 0 சரியா ரெண்டு கண்டிஷனும் எப்பவுமே நமக்கு டெல்லும் greater than 0 ஆ இருக்கும் எப்சிலானும் greater than 0 ஆ இருக்கும் x1 ஃபங்க்ஷன் a1 நோக்கி நகரும் பொழுது f of x1 வந்து இன்கிரீசிங் ஃபிராக்ஷன்ல l நோக்கி நகரும் x2 ஃபங்க்ஷன் வந்து a1 நோக்கி நகரும் பொழுது f of x2 l நோக்கி டிக்ரீசிங் ஃபேஷன்ல நகரும் சரியா இத ரெப்ரசன்ட் பண்றது தான் f of x minus l is always less than del always less than epsilon ஓகேங்களா mod of f of x minus l is always less than epsilon ஓகேவா இது கிளியரா இதுதான் வந்து நம்ம லிமிட் ஆஃப் a ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இத நம்ம லிமிட் ஆஃப் a ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இத கிளியரா நோட் பண்ணிக்கோங்க சரியா I will give a time இத கிளியரா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம இந்த டயகிராம் கிளியரா வரைஞ்சு இன்னொரு ஒரு ஸ்டெப் இருக்கு பாப்போம் நம்ம ப்ரீவியஸா என்ன பார்த்தோம் ஜஸ்ட் அந்த டயகிராம் டிரா பண்ணிக்கலாமா இது x ஆக்சிஸ் இது y ஆக்சிஸ் ஓகேங்களா இப்போ நமக்கு இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு y f of x ன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு சரியா இங்க x a ங்கற ஒரு பாயிண்ட் நம்ம இங்க என்ன பார்த்தோம் x1 இந்த பக்கம் நம்ம என்ன பார்த்தோம் x2 இந்த பக்கம் நம்ம என்ன பார்த்தோம் x2 where del is the small point always del value is greater than 0 அதே மாதிரி l is nothing but a integer point in the y axis அது வேற எதுவும் மீன் பண்ணல l is nothing but a integer point in the y axis இதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷன் f of x1 இதுக்கான ரெஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷன் f of x2 ஓகேங்களா இப்போ நமக்கு x1 வந்து a1 நோக்கி நகரும் பொழுது f1 will move from f of x1 to l in a increasing fashion அதே மாதிரி நமக்கு x2 வந்து x a1 நோக்கி நகரும் பொழுது f of x will be move towards l in a decreasing fashion சரியா இதனால தான் நமக்கு இந்த வேல்யூஸ் வருது mod of f of x minus l is always less than epsilon ஓகேங்களா f of x mod of f of x minus இது l is always less than epsilon epsilon ன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இங்க எப்படி நமக்கு del function x axis ல இருந்துச்சோ அதே மாதிரி there is a del function in the y axis okay there is a epsilon function in the y axis which is always greater than 0 okay which is always greater than 0 clear இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அப்ப நமக்கு இதல இருந்து என்ன தெரிய வருது அப்படினு பார்த்தீங்கன்னா whenever x function moves towards a whenever the x function whenever the x value tends to move towards a f of x tends to move towards l okay ana direction I mention பண்ணல maybe either the left direction or right direction ஓகேங்களா whenever x tends to move towards a f of x will move towards l ஓகேங்களா in a increasing fashion or in a decreasing fashion depends upon the movement left side movement or right side movement clear இந்த கிளியரா நோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் வந்து என்ன அப்படினு பார்த்தோம்னா லிமிட் ஆஃப் a function அதோட பர்பஸ் என்ன இப்படி தான் வந்து லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது ஃபார் எனி ஃபங்க்ஷன் இட் will be இந்த மெத்தட் வந்து சேம் தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி தான் நமக்கு சேமா இருக்கு இது முக்கியமான கான்செப்ட் இத கிளியரா நோட் பண்ணிக்கோங்க அடுத்த லெக்சர்ல நெக்ஸ்ட் வீடியோஸ்ல அடுத்த கான்செப்ட் பார்ப்போம் பை